இந்த சாப்டரில் நம்ம டிஸ்க் கிளீனப் அண்ட் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்னால நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், ஸோ என்னென்ன நம்ம வியூ பண்ண முடியும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க் கிளீனப். ஸோ டிஸ்க் கிளீனப் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுதுன்னா, ஸோ சி ஃபைல்ஸ், அதாவது எந்த டிரைவில் வேணாலும் அன்வான்ட் ஃபைல்ஸ், அதாவது ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து ஃபோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ரெக்கார்ட், ஸோ ஒரு ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு ஃபோல்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ரியேட் பண்ணும்போது, ஸோ அதோட என்ட்ரி ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேபியில் வந்து ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நமக்கு அன்வான்ட் ஃபைல்ஸ், அது நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணி நம்ம டிஸ்கில் வந்து ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த டிஸ்க் கிளீனப். ஸோ டிஸ்க் கிளீனப் ஆப்ஷனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, ட்ரைவோட ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ கம்ப்யூட்டருக்குள்ளே வந்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் சி. ஸோ இந்த லோக்கல் டிஸ்க் இதில் பார்த்தீங்கன்னா 118 GB ஃப்ரீ ஆஃப் 198 GB. ஸோ இதோட ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது டெம்பரவரி ஃபைல்ஸ், அதாவது ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் போதும் ஒரு டெம்பரவரி ஃபைல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த டெம்பரவரி ஃபைல்ஸை நம்ம டெலீட் பண்ணுறது மூலிமா இதோட ஸ்பேஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால் நம்ம வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனல் டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதான் டிஸ்க் கிளீனப் ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இந்த ட்ரைவில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் கொடுத்ததோட ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாட்டமில் டிஸ்க் கிளீனப். ஸோ இந்த டிஸ்க் கிளீனப் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதோட ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் கிளீனப் இஸ் கால்குலேட்டிங் ஹவு மச் ஸ்பேஸ் யூ வில் பி ஏபிள் டு ஃப்ரீ ஆன். அதாவது இந்த டிஸ்க் கிளீனப் ஆப்ஷனோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு டிஸ்கில் வந்து ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனல் டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் டிஸ்க் கிளீனப் டு ஃப்ரீ அப் டு 166 MB, அதாவது 166 MB அளவுக்கு ஸ்பேஸை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ எந்தெந்த ஃபைல்ஸை நம்ம டெலீட் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், டெம்பரரி இன்டர்நெட் ஃபைல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஃபைல்ஸ்னால் ரெக்கார்ட் ஃபைல்ஸ், அதாவது ஒவ்வொரு டெம்பரரி ஃபைல்ஸ் நம்ம ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது அதோட ரெக்கார்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ டெம்பரரி ஃபைல்ஸை டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் செட்டப் லாக் ஃபைல்ஸ். ஸோ எந்தெந்த ஃபைல்ஸை நம்ம டெலீட் பண்ணுவோம் அந்த ஃபைல்ஸை சூஸ் பண்ணிவிட்டு க்ளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸ். ஸோ இதை கிளிக் கொடுத்தோன்னா சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாம் க்ளீனப் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்க் கிளீனப் ஆப்ஷன், அப்டேட் பேக்கேஜ், ஸோ சிஸ்டம் எரர் மெமரி டம்ப்ஸ், திஸ் மே டேக் அ ஃபியூ மினிட்ஸ். அதாவது அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து டெலீட் பண்ணுறது மூலிமா டிஸ்கில் வந்து ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்க் கிளீனப் ஆப்ரேஷன் வந்து ரன் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் டிஸ்க் கிளீனப் டு அப் டு 301 MB. ஸோ அதாவது டெம்பரரி ஃபைல்ஸை நம்ம டெலீட் பண்ணுறது மூலிமா இந்த டிஸ்க் ட்ரைவோட ஸ்பேஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம யூஸ்ஃபுல் டேட்டாஸை இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் வந்து ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு பெர்மனென்ட்லி டெலீட் திஸ் ஃபைல்ஸ். இதெல்லாம் டெம்பரரி ஃபைல்ஸ், இதை நம்ம டெலீட் பண்ணோன்னா ஜஸ்ட் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ டெலீட் ஃபைல்ஸ். ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து டெலீட் ஆகும். ஸோ டிஸ்க் கிளீனப் ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிஸ்க் கிளீனப் ஆப்ஷன் மூலிமா நம்ம வந்து ட்ரைவ்ஸில் வந்து ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது அன்னெசரி ஃபைல்ஸை வந்து டெலீட் பண்ணுறது மூலிமா ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பேஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இதான் வந்து டிஸ்க் கிளீனப் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட். அதாவது நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஸோ அதோட லாக்ஸ், அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸில் மேனேஜ். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்ததோட கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம என்னென்ன ஈவெண்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ், அதோட ரெக்கார்ட் எல்லாமே வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஈவெண்ட் வியூவர், இல்லை பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸும் எந்த டைமில் ரன் ஆகிருக்கு அண்ட் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற அந்த லாக் டேட்டாஸ், அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம வியூ பண்ணணும்னா ஜஸ்ட் இதில் வியூ பண்ணிக்கலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ், ஸோ அதோட லாக் நேம் அண்ட் சோர்ஸ், எந்த ஃபைல்லேருந்து வந்து அது ரன் ஆகிருக்கு, அதோட ஐடி, ஸோ அதோட லெவல்ஸ், என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற லாக். ஈவெண்ட் வியூவர், ஈவெண்ட்னா என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம வியூ பண்ணணும்னா இதுலேருந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். ஸோ மானிட்டரிங் டூல். ஸோ என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஸோ அதோட மினிமம் ஆவரேஜ் லெவல், ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜர். ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் செக்ஷனில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டிவைஸ் மேனேஜர் என்னென்னா, ஸோ நம்ம சிஸ்டத்தோட என்னென்ன டிவைஸ் எல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த டிவைஸ்க்கு என்னென்ன டிரைவர்ஸ் இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ், அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம கேதர் பண்ணால் ஜஸ்ட் எல்லாம் நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ கீபோர்டில் என்ன மாதிரியான டிரைவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்திங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ லொக்கேஷன். ஸோ யூஎஸ்பி இன்புட் டிவைஸ். ஸோ இந்த கீபோர்டை வந்து யூஎஸ்பி போர்ட் மூலிமா நம்ம இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டிரைவர்ஸ், ஸோ டிரைவர்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஈவெண்ட், என்னென்ன ஈவெண்ட் வந்து அது பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதோட லாக் டேட்டாஸ். நெக்ஸ்ட் வந்து பவர் மேனேஜ்மெண்ட். ஸோ அலோ திஸ் டிவைஸ் டு வேக் த கம்ப்யூட்டர். அதாவது கீபோர்டில் எந்த கீ ப்ரெஸ் பண்ணாலுமே மானிட்டரில் வந்து ஸோ டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நம்ம இல்லை எனேபிள் பண்ணிக்கலாம் ஆர் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிரைவர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இதில் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸர். ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதுக்கு என்ன டிரைவர்ஸ் அண்ட் என்ன மாதிரியான ஈவெண்ட் எல்லாம் அது பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதாவது கம்ப்யூட்டர் டிஸ்க் அண்ட் லோக்கல் டிஸ்க், மெமரியை வந்து நம்ம தேவைப்பட்ட மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ செப்பரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணதோட ஸோ என்னென்ன டிஸ்க், அதாவது டிரைவர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த டிரைவர்ஸை நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சி டிரைவ், இ டிரைவ். ஸோ 2 டிரைவ் இருக்குது. ஸோ இந்த டிரைவை வந்து நம்ம 2ஆக செப்பரேட் பண்ணால் செப்பரேட் பண்ணிக்கலாம் அண்ட் 3ஆக செப்பரேட் பண்ணால் செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஷ்ரிங்க் வால்யூம் அப்படின்னு இருக்கும் ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் கொடுத்தோட ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ என்டர் த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இன் ஷ்ரிங்க் வால்யூம். ஸோ அதாவது டோட்டலாக இந்த டிஸ்க் வந்து 732.42 GB இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு 100 GBக்கு வந்து இன்னொரு டிரைவ் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இன்னொரு டிரைவ் வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி அதோட வேல்யூஸை நீங்கள் இதில் என்டர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த டிரைவ் வந்து செப்பரேட் ஆகிடும். ஸோ இதான் வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ என்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலர், ஆப்ஸ் ரீட்னஸ், அதாவது இந்த சிஸ்டமோட என்ன மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் கரண்ட்டாக ரன் ஆகிட்டுருக்கு அண்ட் எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ரன் ஆகலை அப்படின்ற ஸ்டேட்டஸ் எல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ அதாவது கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓவராலாக நம்ம கம்ப்யூட்டரில் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ், என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டுருக்கு, அது என்ன மாதிரியான டேட் அண்ட் டைமில் வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கேதர் பண்ணணும், டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.